ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொரி ப்ளஸும் போடு ஹார்ட் கோர் தான் கைஸ். ஹார்ட் கோரில் ரெண்டாவது வீடியோ. ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா வந்தவுடனே செத்துருப்போம் அசிங்கமாக. ஃபஸ்ட்டு வீடியோவிலே ஹார்ட் கோர் வீடியோவிலே அசிங்கமாக செத்துட்டு அந்த மாதிரி இந்த நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம் கைஸ். இந்த ஹார்ட் கோரில் பார்த்தீங்கன்னா நல்லதானவே நடக்கணும். ஏன்னா எடுத்தோடனே ஷீப் கிடச்சிருக்கு, நம்ம எடுத்தோடனே படுத்து தூங்கிடலாம். அது இல்லாமல் செரி பிளாசம் ட்ரீ வேறு மாஸ்க் காட்டிடலாம். சொன்னோடனே லேக் ஆகுது. கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஸ்லாம் சுற்றிட்டுருக்கு. ஓகே, இது மைன் பண்ணிடுச்சு. எங்கடா மைனே ஆகல. கிடச்சிருச்சு. இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆடை போய் அடிக்கணும் கைஸ். அந்த ஆட்டை அடித்து கொலை பண்ணி இருங்க. ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிளாக செஞ்சுப்போம். நெசசரி திங்ஸ் இட் இஸ் நெசசரி ஃபார் அவர் லைஃப். இது நீங்களாம் இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் மைண்ட் கிராஃப்டில் க்ரியேட் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சா? என்ன லேக் ஆகுது? சரியாச்சு. ஓகே, எட்ரா ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் அன்லாக் வந்துச்சா? அச்சீவ்மெண்ட் அன்லாக் ஆகடா. ஓகே, அது ஆகல, விட்டுருங்க. ஓகே, ஸ்டிக்கு செஞ்சாச்சு. எடுத்தோடனே ஒரு வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஒரு பிக்காக்ஸ் ஒன்று, அடுத்து ஒரு ஸ்வாட். இல்லை லேக் செஞ்சுக்கணும். ஸ்டிக்கு தான் இருக்குது, லேக் செஞ்சுக்கணும் கரெக்டாக பற்றி. லேக் போயிடுச்சு பார்த்தீங்களா கைஸ்? லேக் போயிடுச்சு. அவ்வளோதான், லேக் போயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், லேக் போயிடுச்சு கைஸ். மாசாக இருக்குது கைஸ். இப்போ கொஞ்சம் மரத்தை வெட்டிப்போம். அந்த ஆடு எங்கேயும் ஓடிடக்கூடாது கைஸ். வெண்டிக்கோங்க. அந்த ஆடு எங்கேயும் ஓடிடக்கூடாது. ஆடே ஓடிடாத அப்படின்னு எல்லாம் வேண்டிக்கோங்க கைஸ். அப்புறம் இந்த டைமில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் புதுசாக அது என் சேனலை பார்க்குறீங்கன்னா நியூ மெம்பர் அப்படின்னு போய்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் சொல்லணும், ஓகேவா? ஓகே, இந்த மரம் போதும்னு நினைக்கிறேன். ரெண்டு வாங்கிக்குமா? ஓகே, போதும், விட்ருங்க. போதும். எங்கடா விட்டே கிடைக்கல. கடைசியாக வெட்டினது கிடைக்கவே இல்லை. எங்கடா நான் வெட்டினது எங்கடா போச்சு? இப்போ தான் கிடைக்கிது. இங்கே தான் அந்த ஆடு போச்சு. அவ்வளோ அதுக்குள்ளே லேக் ஆகுது. ஆடு மாட்டிச்சா? இருடா பள்ளம் ஃபஸ்ட்டு 3 ஆடு கரெக்டாக இருக்கு. மாட்டிக்கிட்டான். 1 ஷாட் கில்லு. கிடைக்கல 1 ஷாட் கில்லு. பாருங்கள் 2 ஆடு எடுத்துச்சா? 3ஆவது ஆடு பாருங்கள். 3ஆவது ஆடு இவன் தான் பலி ஆடு. இதை பாருங்கள், ஓடுறான் பாருங்கள். ஓடு அடி செருப்படி. சாரி. ஓகே, ஆபாசம் கூடாது கைஸ். ஓகேவா? இப்போ வெட்டியாச்சா? 3 ஆடு வெட்டிச்சா? இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆடு வெட்டிப்போம். ஏன்னா இப்போ தேவைப்படும், இல்லை ஃபுட்டுக்காக தேவைப்படும்ல, எடுத்துப்போம். நின்றா லேக் ஆகுது. எங்கடா போனா? ஓகே, எங்கே இருக்கான்? ரேடி. அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுது. அவன் கதையே முடிஞ்சுது. இங்கே வேறு பம்கின் இருக்குது கைஸ். ஆனால் அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சா என்ன? வேலை பெட் எடுத்தேன். சரி, வெளில எடுத்தேன். ஓகே, சன்ஃப்ளவர்லாம் கிடச்சிருக்கு. நம்ம சன்ஃப்ளவர்லாம் இப்போ தேவைப்படும். பம்கின் கூட தேவைப்படும். பம்கின் பை செய்ய சன்ஃப்ளவர்லாம் வேஸ்ட்டு கைஸ். நெதரில் வேணால் ஃபோர்ட்ரஸ் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். வேறு பின்னாடி பாட்டு போட்டு விட்டு என் வாய்ஸ் கேட்க மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் மோஜாங்காரங்க. எதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சும்மா ஒன்று எடுத்தாவே அதை வச்சு பம்கின் சீடு ரெடி பண்ணி நிறைய செஞ்சிடலாம். விடுங்க, பார்த்துப்போம். காசாக பணமா? ஆக்ஸ் தான் உடைய போகுது. இப்போ அதுக்கு என்ன புதுசாக செஞ்சுப்போம். இப்போ ஸ்டோனேஜுக்கு நம்ம போகிறோம் கைஸ். ஸ்டோனேஜுக்கு அப்கிரேட் ஆக வேண்டிய நேரம் இது. அப்படியே இங்கேயும் அயன் கிடச்சா செம்மையாக இருக்கும். ஸ்டோனேஜ் வாடா, ஸ்டோனேஜ். போதும். பாராட்டாதீங்க. போதும். ஓகே, அற்புதம். இந்த வீடியோவோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
வீடு கட்ட போகிறோம். அவ்வளோதான் இந்த வீடியோட டாஸ்க். ஹார்ட் கோருங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது என்ன பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு. ஹார்ட் கோர்லாம் சர்வ சாதாரணம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி அடி வாங்கியிருப்பேன். போய் ஒரு குள்ள சாம்பிட்ட போயிட்டு அடி வாங்கி ஒரு ஹார்ட் கோர் வேர்ல்டு போயிடுச்சு. அதை விட்டுருங்க, அதை பற்றி இனிமேல் பேச வேணாம். முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். ஃப்யூச்சரை பற்றி பார்ப்போம். ஓகே, கோல் கிடைக்குது. இங்கே கோல் நிறையாவே இருக்குது. ஸ்டோன் பிக்கேக்ஸ் செஞ்சுக்கலாமா இல்லை கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாமா? 15 ஸ்டோன் இருக்குது நம்மள்கிட்ட. மாஸ் கோல் எத்தனை இருக்குது? கோல் இப்போ 8 இருக்குது. மாஸ் ஓகே, எடுத்தோடனே நம்ம பெட்டு செஞ்சு வச்சுப்போம் இப்போயே. ஏன்னா அப்புறம் டக்குன்னு இருட்டானோடனே சாம்பி வரப்போ வந்து பெட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது டப்புன்னு மண்ணில் போட்டு வீட்டுக்கு போட தம்பி அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகும்போது ஹார்ட்கோர் வேர்ல்டு போயிடும். மாசாக இருக்கும். அந்த இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போயே செஞ்சிடலான்னு சொல்கிறேன். எவ்வளோ கோல் இருக்குது பார்த்தீங்களா? இதை உடச்சா எவ்வளோ கோல் வைக்குன்னு ஒரு கெஸ்ஸு கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாத்தையும் உடச்சா எவ்வளோ கோல் நம்மளுக்கு கிடைக்கும்? இப்போயே இந்த டைமை நோட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னது 6:25 டைம், 6 minutes 25 seconds. கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு லைக் போடுறேன். நான் லைக் போடுறேன். ஸ்டோன் கொஞ்சம் மைண்ட் பண்ணிப்பேன் எக்ஸ்ட்ரா. என்னத்துக்கு? இங்கே தான் ஸ்டோன் நிறையா கிடக்குது. இல்லை 16 ஸ்டோன் வச்சு என்னடா பண்ண முடியும்? அதாவது நியாயமாடா. ரெண்டு பிக்காக்ஸ் பண்ணுறதுக்கே 6 இது போயிடும். அப்புறம் என்ன இது மிச்சத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? மிச்சம் 10 இருக்கும். அந்த 10ல் ஃபர்னான் செஞ்சால் 9 போயிடும். அப்போனா ஒன்றே வச்சுட்டு என்னடா பண்ணுறது? ஒரு ஷவல் தான் செய்ய முடியும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுக்கெல்லாம் கஞ்சத்தனம் பண்ணிருக்கக்கூடாது கைஸ். சோம்பேறித்தனம். கஞ்சத்தனம் கூட இல்லை, சோம்பேறித்தனம். இந்த ஸ்டோனை பிடிச்சி மைண்ட் பண்ணிக்கிட்டு டப்புன்னு இந்த பிக்காக்ஸ் உடையடிக்கும் ஸ்டோன் மைண்ட் பண்ணுறோம். ஓகேவா? பிக்காக்ஸ் உடையணும் கைஸ். பிக்காக்ஸ் உடையணும்னு வேண்டிக்கோங்க. அவ்வளோதான். வேண்டிக்கணும்னு சொன்ன உடனே உடையுது இல்லை. இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஏதோ ஒன்று சப்ஸ்கிரைபருடைய ஒரு பக்தி ஞானம். ஓகே கைஸ், இங்கே கொஞ்சம் பம்கின் அடிச்சது, அங்கே கொஞ்சம் பம்கின் இருக்குது. ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓஹோ கவ் ஹியர் கம் கவ். ஒரு மாடு, அதாவது ஒரு கவ் தன்னுடைய குட்டிக்கு வச்சுருக்க பாலை தூக்கி வேணாம். ஓகே நான் பெட்டு செய்யணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நீங்கள் யாருமே ஞாபகப்படுத்தலை எனக்கு. அவ்வளோதான். எங்கடா அந்த மாடு? அவ்வளோதான், ஒரே அடி. இப்போ பாருங்கள், இந்த மாடுக்கெலாம் 1 ஷாட்லாம் வராது. ஏன்னா அது மேலே நிற்கிது. அப்போ நம்ம 3 ஷாட்லாம் அடிக்க முடியுதுன்னு பாருங்க. 3 ஷாட் அடித்தா தான் சாகும். எப்போ எவ்வளோ பெரிய கேவு? கன்ஃபார்ம் அயன் கிடைக்கும். ஓகே, குதிக்கலாமா? நம்ம அங்கே ஒரு காப்பர் இருக்குது. நான் வேணாட்டா தம்பி மாடை எங்கே பறிக்கிங்க? தள்ளியில் விட்டுருந்தீங்கன்னா அவ்வளோதான் உனக்கு கதையே முடிஞ்சிடும். ஹார்ட்கோர் ஃபஸ்ட்டு டேவே வெற்றிகரமாக போயிருக்கோம். ஓகே, ஆக்ஸ் உடஞ்சிது, மாடு சுற்றுது. ஓகே கைஸ், நம்ம இந்த மாதிரி வாயெல்லாம் ஆக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு செத்துருவோம் அப்போல்லாம் சொல்லக்கூடாது. அப்படின்னா தான் நம்ம நிறைய நாள் உயிர் வாழ்கிறோம். இல்லைனா செத்து போகிறோம். அவ்வளோதான், நாங்கள் முடிச்சுட்டாங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஓகே, வீடு கட்ட வேண்டியதுக்கான அவசியம் பொருள் வந்து ஒரு வுட்டு தான். அந்த வுட்டு மைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அவசிய பொருள் வந்து டூல் வந்து ஒரு ஆக்ஸ் தான். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இது செஞ்சுப்போம். இப்போ என்னது? பெட்டு செஞ்சுப்போம். ஓகே, இது ஃபுல்லாத்தையும் பிளாங்க்ஸாக மாற்றுவோம். ஓகே, 64 பிளாங்க்ஸ் இருக்குது கைஸ் நம்மள்கிட்ட. 64 பிளாங்க்ஸ் இருக்குது. ஒரு செரி பிளாசம்லேயே நம்ம கட்டினா எப்படி இருக்கும்? ஆமாம்ல, அது செரி பிளாசம்லேயே போய் கட்டுவோம் கைஸ். செரி பிளாசம் ட்ரீலேயே போயிட்டு இந்த பிளாங்க் வச்சு மட்டுமே செரி பிளாங்க்ஸ் வச்சு மட்டுமே இந்த வீடை கட்டுறோம் ஃபுல்லாக. செரி பிளாங்க்ஸையும் செரி வுட்டையும் வச்சு மட்டுமே கட்டுறோம். ஓகேவா? இதான் கைஸ் நம்மளுடைய இந்த டாஸ்க். இந்த வீடியோவோட லைக் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லைக் வரதே பேசு. சரி ஓகே, 10 லைக்கே போடுங்க கைஸ். உங்களுடைய இதுதான் எல்லாம்.
உங்களுடைய தவம் தான் எல்லாம். உங்களுக்கு ஒரு இது கொடுத்தீங்கன்னா, ஒரு 10 சப்ஸ்கிரைப் 10 லைக் கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஓகே, இருட்டாகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இருட்டாகுது. ஓகே, இப்போ நம்ம அந்த பாருங்கள் சூரியன் மாதிரி இது கீழே வராமல் பாரு. தலைவா வா தலைவா வா தலைவா. நான் பெட்டு போட்டு தூங்கினோடனே ஸ்வீட் ட்ரீம்ஸ் போடு தலைவா, ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகே, நம்ம அந்த செரி பிளாசம் அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போய் இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி சாய்க்கிறோம் கைஸ் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு படுத்து தூங்கிடுவோமா? அது என்ன வில்லேஜ் அது? இதெல்லாம் நம்ம தரமாட்டானுங்களே. தெரியும், மரத்தோட இலை தான் அது. அப்புறம் நம்மளுக்கு தரமாட்டாங்க. நம்மளுக்கு தந்தால் நம்மளுக்கு தான் ஒரு இழிச்சவாயாச்சு. நான் எப்போ ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணாவே, சர்வைவல் வேர்ல்டு கிரியேட் பண்ணாவே நம்மளுக்கு வில்லேஜ் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். இதான் நம்ம மைண்ட் பண்ண இடமே இது இல்லையா? வேறு எதாவது மாதிரி இருக்குது. நான் ஒரு சாதாரண சர்வைவல் வேர்ல்டு கிரியேட் பண்ணாவே ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி தான் நம்மளுக்கு எனக்கு வில்லேஜை கொடுப்பானுங்க. அப்படியே இவனுங்க வந்து இப்படி ஹார்ட் கோரில் கொடுத்துருவானுங்க நம்மளுக்கு. கிளிப்பானுங்க. படுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உறங்கு, தூங்குவது நம்மளுக்கு முக்கியமானது. வந்து ஒரு தூங்குவது நல்லது. ஸ்வீட் ட்ரீம்ஸ் போட்டாங்க பார்த்தீங்களா? மாஸ் ஸ்வீட் ட்ரீம். குட் மார்னிங் கைஸ், எல்லாம் லைக் போட்டுருங்க. ஓகே, இங்கே இருக்க எல்லா மரத்தையும் நான் உடச்சிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் 4 மரம் தான் விட்டுருக்கேன். அதுக்கே 50 விட்டு வந்துருச்சு. ஏன் நம்ம ஒரு காட்டை அழிக்கணும்? அதனால் இந்த 50 விட்டு வச்சே நம்ம பொழைச்சிக்கலாம். இதை வச்சாவே நம்மளுக்கு நிறையா சாப்ளிங்ஸ் கிடைக்கும். பிளாங்க்ஸ் கிடைக்கும். ஓகே, ஒரு நல்ல பிளேஸ் தான் முடிக்கணும் கைஸ். எந்த இடத்துல நம்ம வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பம்கின் இருக்க இடத்துலையே கட்டுவோமா, இல்லை இந்த மாதிரி இந்த இடத்துல கட்டுவோமா? இந்த இடத்துல ப்ளைனாக இருக்குது. ஆனால் இந்த இடம் ரொம்ப ப்ளைனாக இருக்குது கைஸ். இல்லை ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. அப்புறம் எங்கேருந்து நம்ம ஒரு வீடை கட்டி, ஒரு ஹார்ட் கோரில் வீடு கட்டி ஒரு எப்படி இந்த வீடியோ முடிக்கிறது? என்ன எது போகுது என்னன்னு பார்த்துருவோம். முட்டு சந்து நல்லது. இங்கே என்ன இருக்குது? நல்ல பயலாக இருங்கடா. உள்ளே இருக்கணும்லாம் டப்புன்னு 50 அடிச்சு போடாதீங்க. கோல் வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட எவ்வளோ கோல் இருக்குது தெரியுமா? 20 கோல் இருக்குது. 20 கோல் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான எடுத்துக்கலாம். ஏன்டா ஒரே இருட்டாக இருக்குது. எனக்கு வேணாப்பா, பயமாக இருக்குது. அன்றைக்கி இப்படி தான் இந்த ஹார்ட்கோரில் க்ரியேட் பண்ணி அப்பா என்ன அடி வாங்க தெரியுமா? நான் யோசிச்சு பார்க்க அந்த வெறியாவது ரத்தம்லாம் ஊறுது. ஓகே கைஸ், இங்கே திரும்ப விழுந்துடக்கூடாதுன்னு நினச்சேன், விழுந்துட்டேன். ஓகே, எங்கடா கட்டுறது? ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்த கட்டுறான். இங்கே ஓகேடா. எங்கடா ஒரு இடமும் ஓகே ஆக மாட்டேங்குது. ஒரு நல்ல வீடு கட்டுறதுக்கு ஒரு டிசைன் கூட எனக்கு தெரியாது. டிசைன் தெரிஞ்ச மட்டும் நல்லா கட்டுற போட. ஓகே, ஒரு இடம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடமே பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த இடத்துல இப்போ நம்ம சீடு இந்த செடி வரைக்கும் பிச்சு கூட போட்டு தான் இதுக்கே லாக் ஆகுது. வாய வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. அப்புறம் தேவையில்லாமல் பண்ணி பிரச்சனை எடுக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஹட்டு தான் செய்ய போகிறோம். ஹட்டுனா ஒரு கூரை வீடு. அந்த ஹட்டு முடிச்சுட்டு அப்புறமா நம்ம ஒரு வேறு இடத்துக்கு போனோம்னா ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய வீடாக கட்டிக்க வேண்டியது. அவ்வளோதான், இதுதான் என் பிளானு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு பேஸ், அதாவது 3க்கு 3 தான். 3க்கு 3 கிடையாது, ஒரு 3 ஹைட் வச்சுப்போம். 3 ஹைட் வச்சுக்கிட்டு ஓகே, அடுத்து இங்கேயே கட்டிடலாம் சாமான். சாரி, தப்பாக கரெக்டாக தான் போட்டுருக்கேன். 2 3 அடுத்து இங்கே கரெக்டாக இருக்கும். 1 2 3 அடுத்து டேரெக்டாக அப்படி இங்கே 4க்கு 4 கட்டிருக்கோம் நினைக்கிறேன். 3 சாரி ஆமாம் 4க்கு 3 கட்டிருக்கோம் கைஸ். 4க்கு 3ங்கிற ஒரு வீடை கட்டிருக்கோம். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வசதி இருக்க போது, நல்லா வசதியான வீடும் அந்த இடத்துல இருக்க போது. அடுத்து என்ன டிசைன் கட்டுறது? இப்போ என்னடா பண்ணுறது? எனக்கு ஒரு யோசனையும் வர முடியுது. சாம பிளாங்க்கு தூக்கி உள்ளே போட்டுருமா? அவ்வளோதான் பிளாங்க்கு போட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது. அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சுது. அவ்வளோதான். என்னடா சொல்கிற? இந்த மாதிரி தான் இருக்கும். கட்டிட்டு அவ்வளோதான்.
அவ்வளோதான் முடிஞ்சுது. அவ்வளோதான். என்ன நீ இதுக்கெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க நான் கேட்டிங்கன்னா, ஐயோ பரவாயில்ல, இங்கேயும் வீடு தான் கட்ட போகிறோம். சரி, என்னது சவுறு தான் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த இடம் தான் வாசல். வாசப்படி நைட்டு நல்லது. இல்லை போயிட்டுருக்கு. ஓகேவா, இப்போ இதை முடிச்சாச்சா? அடுத்து இங்கே ஒரு டோர் வைக்க போகிறோம் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் எடுத்து போட்டு, இங்கே தான் கிராஃப்டிங் டேபிள், இது எடுத்து இப்படி ஒரு வச்சா டோர் வந்துடும். ஏய், இது நம்ம புது அப்டேட்டா? செம்மையாக இருக்குது கைஸ். இது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. வேணாம், நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரு பட்டன் வைக்க போகிறோம். இப்போ பட்டன் வச்சு திறக்கிற மாதிரி 2 பட்டன் வைக்க போகிறோம். 2 பட்டன் வச்சுட்டு உள்ளார ஒரு பட்டனு, வெளியே ஒரு பட்டன். அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக முடியுமா? இப்படி திறந்துட்டு உள்ளே போயிடலாம். வெளியே முன்னே இப்படி வந்துட்டு வெளியே வந்துடலாம். செம்மையாக இருக்கா, மாசாக இருக்கா? இதுதான் நம்மளுடைய டிசைனு. ஃபஸ்ட்டு இன்டீரியர் முடிச்சுவோம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பெட்டு போட்டுருமா? இங்கே பெட்டு போட்டுருவோம். இல்லை தூக்கி இங்கே ஒரு பெட்டு. அடுத்து ஒரு ஃபர்னான்ஸ் கைஸ். அப்புறம் அடுத்து என்ன வீடியோ போகலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு கண்டென்ட்டும் தோண மாட்டேங்குது. தோணுன்னா நான் எப்போயே போட்டிருப்பேன். இங்கே ஒரு ஃபர்னான்ஸு. அடுத்து ஒரு டார்ச் வச்சுப்போம். 2 3 டார்ச் வச்சுப்போம். 3 டார்ச் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 4 2 4 8 3 4 சார் 12 கிடைக்கும் கைஸ். 12 டார்ச் கிடைக்கும். அப்படியே இங்கே ஒரு டார்ச்சு, அப்படியே இங்கே ஒரு டார்ச். ஓகே, மாற்றி வச்சுட்டேன். அவ்வளோதான். இது முடிஞ்சுதா? அடுத்து இங்கே 2 செஸ்ட் வைக்க போகிறோம். இப்போ 10 மாஸ் அப்படியே இது ஒரு இந்த பிளாங்க் அப்படியே 2 இதை மாற்றிட்டு திரும்ப 11. அப்படியா? 2 செஸ்ட் எடுத்து இங்கே ஒன்று வச்சுட்டு, அடுத்து என்னது டிசைனே கேவலமாக இருக்குது. ஷோ சொன்னேன். எனக்கு ஐடியா 10 இருக்கும்போது ஐயா இது எடுத்துட்டு எடுத்தாச்சா? இங்கே வந்து 2 செஸ்ட். அடுத்து இந்த இடத்துல ஒரு பெட்டு எடுத்து பாட்டு போட்டோம்ல, சவுண்ட் அதிகமாக நம்ம கம்மி பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். அடுத்து இங்கே ஒரு ஃபர்னான்ஸ். அவ்வளோதான். செம்மையாக இருக்குது டிசைனு. யாரா இந்த டிசைன் பண்ணான்னு கேட்டோம்னா டிடி தமிழ்னு சொல்லுங்கள். மாசாக சொல்லுவாங்க எல்லாம். ஓகே, அடுத்து அப்படியே சும்மா வாங்கி பம்கின் அப்படியே சும்மா வாங்கி வச்சிட வேண்டியதான். பம்கினை வச்சுக்கிட்டு நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. இப்போ அடுத்து என்னது? அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த இடத்துல எதாவது வைக்கணுமே. என்ன வைக்கிறது என்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு கேம்ப் ஃபயர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், கேம்ப் ஃபயர் பண்ண முடியும். கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி பண்ணுறது? இப்படி தானே பண்ணணும் கேம்ப் ஃபயரு. மறந்துடுச்சு காய்ஸ், எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை காய்ஸ். இப்படி 3 வச்சா கேம்ப் ஃபயர் வந்துடுச்சு. அவ்வளோதான். எங்கே வைக்கலாம்? இடம் வைக்கிறது ஒரு இடமே தெரிய மாட்டேங்குது. என்னடா அதுக்குள்ள இருட்டாயிடுச்சு. ஐயா, இங்கே வச்சிருக்கக்கூடாது. இப்போ உடச்சா வர. ஐயோ, போச்சு. இதுக்கு தான் வைக்க கூடாதுன்னு நினச்சேன். இது கொஞ்சம் திறந்துட்டு உள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இப்படி அவ்வளோதான். மாசாக இருக்குது. இங்கே 2 சாப்பாடை தூக்கி உள்ளே போட்ட வேண்டியதான். இதை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு. படுக்கலாம். ஸ்வீட் ட்ரீம்ஸ். இப்போ இதை முடிச்சாச்சா? சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. சாப்பிட்றா. சாப்பிட்டாச்சா? இப்போ மேலே கூடை ரெடி பண்ண போகிறோம் கைஸ். இப்போ வந்து எப்படி கூடை ரெடி பண்ணுறது? கான்செப்டே தெரியாமல் உட்காந்துருக்கேனே. இதை எடுத்துப்போம். அது எப்படி செய்கிறது? ஸ்டேர்ஸ் தான் செய்யணும்னு நினைக்கிறேன். இருங்க, உள்ளே போய்ட்டு. ஐயோ, உள்ளே போயிட்டு ஸ்டேர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஒரு பிளாங்க்ஸ் கொஞ்சம் செஞ்சுட்டு ஸ்டேர்ஸ் எப்படி செய்யணும்? இங்கே இருக்குது. ஒரு எவ்வளோ தேவைப்படுது? ஒரு 8 போதுமா? 8 போதும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பிளாக் சும்மா 3 இது போட்டுட்டு 2 இது போட்டுட்டு எங்கே போகிறது, இங்கே ஒன்று அப்படியே இங்கே ஒன்று. ஐயோ ஐயோ கீழே விழுந்தாலும் அவ்வளோதான் செத்துக்குவேன். ஐயோ உழுது கீழே வந்துச்சே, அதை விடுங்க அப்புறம் எடுத்துப்போம். ஜஸ்ட்டு உட்காந்துப்போம் பேசாமல். இங்கே ஒன்று போட்டுட்டு இங்கே ஒன்று போட்டுட்டு ஐயோ இங்கே ஒன்று போட்டணும். எங்கடா போடணும்ல, இங்கே ஒன்று போட்டுட்டு அடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்துட்டு வாயில் மாட்டேங்குது. இதை எடுத்து இதை போட்டுட்டு இதை எடுத்துட்டு இங்கே உளுந்துட்டு கீழே உளுந்து ஐயோ அடி விழுது. இதை பொறுக்கி பைய ஐயோ அடி விழுது. இவ்வளோ ஆட்டு போயிடுச்சு, 3 ஆட்டு போயிடுச்சு. இந்த மெசேஜ்னால தான் லேக் ஆகுது. ஓகே அடுத்து எங்கடா இருக்குது கேம்ப் ஃபயரு? பர்னான்ஸ் நினைக்கிறேன்னா அந்த கேம்ப் ஃபயர் மேலே தான் நிற்கிறேன்னு நினச்சிக்கிட்டேன். இவங்க இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டோம் அப்படியே வெந்துட்டு இன்னும் போக முடியல. இதுக்கு தான் இங்கே நான் வைக்கவே இல்லை. ஹார்ட்கோர் இதுலேயே போயிடக்கூடாது. இதை எடுத்துகிட்டு இதை ஒன்று போட்டுட்டு திரும்ப அந்தாண்ட சைடு போட்டுட்டு உட்காந்துப்போங்க. அவ்வளோதான். இங்கே ஒன்று போட்டுட்டு அடுத்து இங்கே ஒன்று போகணும். அடுத்து எங்கடா அது வந்துடுச்சு. வெயிட் பண்ணுங்க, இதை மட்டும் போட்டுருவோம். இதை மட்டும் போட்டால் முடிஞ்சிடும். இங்கே ஒன்று போட்டுட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று பிளாங்க் பத்தலை. ஸோ இது வேறு பிளாங்க் வேறு பத்தாமல் போயிடுது. இதுக்கு வேறு எல்லா பிளாங்க்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். இது போட்டுட்டு அடுத்து இங்கே ஒரு பிளாக் போட்டுட்டு இங்கே ஒரு பிளாக் போட்டாச்சு. அப்புறமா கீழே போய்ட்டு இன்னொரு பிளாக்கை உடச்சிடணும். நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நல்லா இல்லைனா அவ்வளோதான், இதோட வீடை முடிச்சுட்டு போயிட வேண்டியதான். நல்லா இல்லைனா கூட ஓகே. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இது போய் எடுத்துகிட்டு இங்கே ஒரு பிளாக் ஒன்று போட்டு வச்சோன்னே நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. விடுங்க பார்ப்போம், அங்கே போய் பார்ப்போம். இந்த இதையும் போட்டு வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ருவோம். ஃபஸ்ட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இது வடனை போட்டுட்டு வந்து பார்ப்போமா. ஓஹோய் மாசாரோடோய் மாசா இருக்கு கைஸ், நல்லாவே இல்லை. ஓகே இது நல்லா இல்லை, விட்டுருங்க. இது இதோட இந்த வீடியோ பிடிச்சிப்போம். இந்த வீடியோ முடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் அடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்